ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பாரதி கண்ணம்மாவோட அடுத்த எபிசோட் என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். கண்ணம்மா வந்து 8 வருஷமாக சௌந்தர்யா வந்து கண்ணம்மாவை தேடிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் கிடைக்கவே இல்லை. பாரதியோடு சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு தடவைக்கும் மெடிக்கல் கேம்ப் போய் கண்ணம்மா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் மெடிக்கல் கேம்ப் நடத்தி சௌந்தர்யா வந்து தேடிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கிடைக்கவே இல்லை. அப்புறம் வந்து பூஞ்சோலை கிராமத்தில் போய் திருவிழா கொண்டாடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து கொண்டாடின வீடியோவை வந்து அகிலன் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து கண்ணம்மா வந்து ஒரு டைலர் கடையில் நிற்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு அகிலன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதை வந்து சௌந்தர்யாட்ட சொன்னோன்னா சௌந்தர்யாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ வந்து அந்த வீடியோவை நல்லா பார்க்கும்போது அந்த வீடியோவில் அந்த கடைக்கு வந்து சௌந்தர்யா போனது அவங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த சௌந்தர்யா வந்து அந்த கடைக்கு போனோன்னா அந்த கடையில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, என் தங்கச்சி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கண்ணம்மா வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க சௌந்தர்யாவை பார்த்துட்டு. இது வந்து இப்போ தான் சௌந்தர்யாவுக்கே புரியுது. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யாரோ இரும்புற மாதிரி கேட்குது, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இல்லை, என்னோட தங்கச்சி தான் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சரியானதுக்கப்புறமா அவங்க வந்து இந்த இதெல்லாம் அவங்க தான் தைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அக்கா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதை வந்து சௌந்தர்யா இப்போ தான் நினச்சி பார்க்குறாங்க. அப்போனா நம்ம இருமுனது வந்து கண்ணம்மா தான், நம்ம அதை வந்து பார்க்காம வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த பூஞ்சோலை கிராமத்துக்கு போய் நம்ம வந்து கண்டுபிடிச்சி எப்படியாவது நம்ம கண்ணம்மாவை கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா நினச்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து கண்ணம்மா அங்கே இல்லை, மெட்ராஸ்க்கு வந்துட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. இப்போ அடுத்தது என்ன ட்விஸ்ட்டு நடக்க போகுதுன்றது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.